ஹைதராபாத்தில் உடல்நலக்குறைவால் இறந்த ஒரு பெண்ணின் உடலை இறுதிச் சடங்குகள் செய்யாமல் 4 நாட்களாக அடுக்குமாடி குடியிருப்பில் உறவினர்கள் வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூஜை செய்து இறந்தவரை உயிர்ப்பிக்க நடந்த முயற்சியின் பின்னணி என்ன? ஆந்திராவின் எலூரைச் சேர்ந்த ஏசுரத்தினம் காவல்துறையில் ஏஎஸ்ஐயாக பணிபுரிந்தார். அவரது குடும்பம் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹைதராபாத்திற்கு குடிபெயர்ந்தனர். ஏசுரத்தினம் சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவரது மனைவி ஷமந்தகமணி, மகள்களான சுனிதா, ஷைலஜா மற்றும் மகன் ஜெயராஜு ஆகியோருடன் கூக்கட்பள்ளியின் ராமகிருஷ்ணா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர். மூவருக்கும் திருமணமாகவில்லை. மேலும் அவர்கள் அருகில் உள்ளவர்களிடம் பேசுவதோ அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் வரவோ மாட்டார்கள் என கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் அனைவரும் மன இறுக்கத்துடன் இருந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் 46 வயது ஷைலஜா சிறிது காலமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்தார். உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த குடும்பத்தினர் அதை ஒரு ஃப்ரீசர் பெட்டியில் வைத்து வீட்டுக்குள் வைத்துள்ளனர். ஆனால் இறுதிச் சடங்கிற்கான எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பில் அருகில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகம் அடைந்து விசாரித்துள்ளனர். அப்போது இறந்த ஷைலஜாவை உயிர்ப்பிக்க வைக்க பிரார்த்தனை செய்து வருவதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் இறந்தவர் உயிருடன் வரமாட்டார் என்றும் அவரது உடலை வீட்டிற்கு எடுத்துச் சென்று இறுதிச் சடங்கு செய்யுமாறு கூறியுள்ளனர். ஆனால் அதை கேட்க மறுத்த ஷைலஜா குடும்பத்தினர் தாங்கள் விரும்பும் போதுதான் இறுதிச் சடங்கு செய்வோம் என்றும் யாரும் தங்களிடம் எதுவும் கேட்கக்கூடாது என கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் திங்கட்கிழமை கூக்கட்பள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்த போது போலீசாரிடமும் அதே போன்று ஷைலஜா குடும்பத்தினர் பதிலளித்ததுடன் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை மோசமடைந்து வருவதை உணர்ந்த போலீசார் இறுதிச் சடங்கை நடத்தவில்லை என்றால் உடலை மாநகராட்சி ஊழியர்களிடம் ஒப்படைப்போம் என்று எச்சரித்தனர். இதையடுத்து ஷைலஜாவின் உடலை அவர்களது சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்வதாக ஒப்புக்கொண்டதால் அவர்களை சடலத்தை கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் சடலத்தை அடக்கம் செய்ய சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்று விட்டனர். இதையடுத்து சொந்த ஊரில் உடலை அடக்கம் செய்கிறார்களா அல்லது அங்கும் உயிர்ப்பிக்க வைப்பதாக பூஜை செய்கிறார்களா என உள்ளூர் போலீசார் மூலம் கண்காணித்து வருகின்றனர். இறந்த பெண்ணை உயிர்ப்பிக்க வைப்பதாக குடும்பத்தினர் செய்த செயல் ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.